முகத்தை காட்டி இருமீக்கும் தந்தாய் போற்றி தாயிலும் பரிந்து சாலச் சகலரை அணைப்பாய் போற்றி படைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பாய் போற்றி போற்றி. அரசே, யாரோ ஒரு முதியவர் தன்னிடம் தர்மம் வேண்டி வந்துள்ளார். வரச் சொல். உத்தரவு அரசே. கர்ணா, வந்திருப்பவன் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தன்னோட அம்சமான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக உன்னோட கவசத்தை பறிக்க வந்துள்ளான். அவை உன்னிடம் இருக்கும் வரை யாராலும் உன்னை பொருள் வெல்ல இயலாது. அவை உன்னிடமிருந்து பிரித்தால் உன் உயிருக்கே ஆபத்தாக முடியும். அவரின் வஞ்சகாலுக்குள் நீ சிக்கிவிடாதே கர்ணா. வணக்கம் வயோதிகரே. வணக்கம் மன்னா. என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்றவனை கேட்கும் முன்பே பொன்னும் கொடுப்பான், பொருள் கொடுப்பான். போதாது போதாதென்றால் இன்னும் கொடுப்பான். இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான். தயாநிதியே. தள்ளாத வயது. பாவம். பதட்டமின்றி உடல் நடுக்கத்தை குறைத்து வேண்டுவது எதுவென சொல்லுங்கள். மன்னா, வாழ எனக்கு சகல வசதியும் உண்டு. இருந்தும் எனக்கு ஒரு ஆசை. என்னிடம் இல்லாத ஒன்று உன்னிடம் உள்ளது. அது எதையும் மறுக்காது. தங்களிடம் அதை பெற்றால் இருவருக்கும் பெரும் பேராகும் என்ற பேராசை. பேராசைதானே? கேளுங்கள். உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும். மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக உள்ளதா? இரக்கத்தை காட்டுவதில்லை, இது அச்சத்தை தருகிறது. அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடும் தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கியிருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கூறுகிறேன்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டியதில்லை. இருப்பேனும் ஈடுபட்ட செயல் அப்படி அப்படி செய்ய தூண்டி இருக்கிறது. கர்ணா, தேவேந்திரன், விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்ற சொல்லையே அறியாத இந்த மனிதனிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே. என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன்? இதோ சூரிய தேவா, கர்ணா, நீ தெய்வத்திலும் சேர்ந்தவன்.
மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர். கர்ண மகாராஜா வாழ்க! அர்ஜுன மகாராஜா வாழ்க! 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 கர்ணா, நாகாஸ்திரத்தை பயன்படுத்து. கிருஷ்ணா, நாகாஸ்திரம் வருகிறது. பயப்படாதே, நான் இருக்கேன். கிருஷ்ணா, நீ எனக்கு என்றும் துணை. தலைக்கு வந்தது தலைப்பாயோடு நின்றது. இனி உனக்கு எதிரும் வெற்றி. கர்ணா, மீண்டும் நாகாஸ்திரத்தை பயன்படுத்து. கர்ணா, ஒரு முறைக்கு மேல் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது பயன்படுத்த கூடாது. கர்ணா, நாகாஸ்திரத்தை பயன்படுத்தவில்லை. உன் வேலை என்னவோ அதை மட்டும் செய். தேரை செலுத்து. என்ன ஆயிற்று? தேட சிக்கரங்குழியில் சிக்கிவிட்டதே. இதற்கு என்னால் தேரை செலுத்த முடியாது. நான் வருகிறேன். போ, போ. அர்ஜுனா, இப்போது அம்பை செலுத்து. கிருஷ்ணா, நான் செலுத்தும் அம்பெல்லாம் கர்ணன் மேல் பூமாலையாக விழுகிறது. இது என்ன அதிசயம்? தர்மம் அவன் தலையை காக்கிறது. சற்று பொறு. நான் ஐயையோ, தர்மம் இப்படி வீழ்ந்து கிடக்கிறதே. யாசிக்க வந்த நானும் பாவியாகி விட்டேனே. யாசகமா? ஐயா, எது வேண்டும்? என்னிடம் எது வேண்டுமானாலும் பெறலாம். ஆனால் இப்போதைக்கு உயிரொன்றுதான் இருக்கிறது. அது வேண்டுமா? இல்லை என்றேன் என்று சொல் வராமல் எனக்கு இறக்கும்போது வரச் செய்யுங்கள். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரை பார்த்து கொடுத்து விடு. அது போதும். எவ்வளவு பெரிய சேவைக்கு என்னை ஆனாக்கினீர். அழியா புகழோடு முத்தியும் பெறுவாயாக. ஐயா, என்னை வாழ்த்துகிறீர்களே, நீங்கள் யார்? என்னை நன்றாக உற்றுப்பார். லோகநாயகா, நீங்களா என்னிடம் யாசகம் கேட்டு வந்துள்ளது? பெரும் பேர் பெற்றேன். நான் பெரும் பேர் பெற்றேன். அர்ஜுனா, இப்போது அம்பை செலுத்து. கண்ணன் வீழ்ந்திடுவான். அம்மா! மகனே, மகனே, மகனே! மகனா? என் அண்ணனே, நானே கொன்று விட்டேனே. அண்ணா! 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 அர்ஜுனா, உனக்கு முன்பே கண்ணனை 6 பேர் கொன்று விட்டார்கள். நான் தான் கொண்டேன். நன்றி, நன்றி. வாவ்!